ஷாட் அடிக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னா எந்த ராசிக்கு? அதாவது நம்மளுடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய கிரகம். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்ங்கிற ஒரு பழமொழி இருக்கு. யார் குடுத்தத கூட தடுத்துறலாம். நம்ம சனி பகவான் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நெனச்சிட்டாருன்னா, எந்த ஒரு நபராலையும் தடுக்க முடியாது. அப்ப யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்த குடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யாருக்கு குடுப்பார்ன்னா, நம்முடைய காலசக்கரத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசிக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பல இன்னல்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனா இப்ப நீ என்ன நினைக்கிறாயோ, அதை உனக்கு அற்புதமா குடுக்குறேன். உன்னைய உன்னுடைய வாழ்க்கைய தடை பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. நீ நல்லா இருன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைய குடுக்க போறேன். இவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஒரு நல்ல நிலை, ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு வீடா இருக்கட்டும், அல்லது வெளிநாடு யோகமா இருக்கட்டும். ஸோ இப்படிப்பட்ட சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்த லெவல் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி. துலாம் ராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே யாருக்குனாலும் உதவி செய்கிற பண்பு. இருக்கிறத தானம் குடுக்குறது துலாம் ராசி ஃபர்ஸ்ட்டு. இப்ப கடந்த காலங்கள்ல தன்னுடைய தேவைக்கே காசு இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த நிலையில இருக்கிற துலாம் ராசிக்கு துள்ளி குதிக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட லைஃப்ல நீங்க அப்படியே கொஞ்சம் ஹேப்பியா அப்படியே சுற்றுலா போயிட்டு வரலாம். 2வது தேவையான விஷயங்கள என்ன பண்ணிக்கலாம்? நீங்க செயல்படுத்திக்கலாம். அதேபோல உங்க கூட இருக்கவங்க உங்களால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பெயர்ச்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியா குடுக்கும். அதுக்கடுத்து நம்ம பெஸ்ட்டா எடுக்கிற ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 1/2 வருஷமா தன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சுட்டு, இந்த ஊர்ல இருக்கலாமா? இந்த நாட்ல இருக்கலாமா? இல்ல உலகத்த விட்டே போயிரலாமா? அப்படிங்கிற நிலையில இருக்கிற மகர ராசிக்கு ஒரு மகத்துவமான வாழ்க்கைய குடுக்கார். 7 1/2 பிணி இப்ப தான் விலகுது. ஸோ வாழ்க்கையில இவங்க என்ன விஷயங்கள்லாம் இழந்தாங்களோ, அத்தன விதமான விஷயங்களையும் அதாவது சனி பகவான் மூலமா, அதாவது மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அவருடைய மூலமாக இவங்க அத்தனை விஷயங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சனி பகவான் உறுதியா குடுக்கார்.